ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்ம சுசிலா மம்மி அவங்களுக்கு இப்போ உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க ஃபேமிலியை பற்றிய நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு ஃபுல்லாகவே நிறைய டேப்லெட்ஸ் இருந்ததாக ஒரு சில சகல்கள் வெளியே வந்துச்சு. அது என்ன அப்படின்றத சொல்கிறவங்க. முதல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு, கடுமையான வயிற்று வலிகள் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாகவும் மறுபடியும் உடல்நலை கோளாறுகள், மூச்சு திணறல், மூச்சு வாங்குதல்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எலும்பு தேய்மானங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து வயதாக கண்டிப்பாக எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு காமனாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு முழுக்கவே வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரைகள், மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மெடிக்கல் சீட்டுகள்லாம் வந்து வச்சுருக்கிறோம். அதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை பார்த்து என்னங்க இவ்வளோ மாத்திரைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது, எனக்கு வந்து 88 வயசாகுது. நான் வந்து இந்த மாத்திரைகள்லாம் வந்து உட்கொள்ளலை அப்படின்னா இந்நேரம் வந்து இருந்திருப்பேனான்னு தெரியாது. நான் இப்போ வரைக்குமே வந்து என் மாத்திரையால் தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதாவது சாப்பாடாலேயோ இல்லை யாராலேயோ நான் உயிர் வாழலை. அந்த மாத்திரைகள் நான் வந்து ஒரு வேளை எடுக்கலைனா கூட கண்டிப்பாக வந்து நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போதே ஒரு பெரிய வந்து அலமாரிக்குள்ளே ஒரு பெரிய டப்பா இருக்காம். அந்த டப்பா ஃபுல்லாகவே மாத்திரைகளாகவே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. வயசான காரணத்தில் 88 வயசாகிடுச்சு அப்படின்றதுனால அவ்வளோ துன்புறுத்துகளையும் வந்து அவங்க வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்காக சகிச்சுட்டு அவங்க வந்து அந்த மாத்திரைகள் உட்கொண்டுக்கிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அர்ப்பணித்து பாடல்களாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கிட்னியில் பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து மூட்டு வலிகள், அந்த மாதிரி நிறைய வயது மூப்பு காரணமாக வர பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாத்திரைகள்லாம் அவங்க டெய்லி உட்கொண்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கே வந்து ஒரு 10 மாத்திரைகளுக்கு மேற்கு எடுக்கிறதுனால அதை முழுங்கவே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறதாகவும், அவங்க தொண்டைகள்லாம் வலி ஏற்படுறதாகவும் அவங்க வந்து நிறைய வந்து உருக்கமான விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த மாத்திரை டப்பாவை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ஷாக்கே இருக்குது. இன்க்ளூடிங் அவங்க பையனும் கூட அது இவ்வளோ நல்லா தெரியாதாம், இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கான். ஸோ அதை பார்க்கும்போதே அவருக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணீர் வலிச்சிருக்காரு. இதை பார்த்து என்னங்க இது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் சார் கிட்டத்தட்ட வந்து வாழை திரைப்படம் கூடயே வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து கோட்டுக்காளி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த வாழை திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு வெற்றி இருந்துச்சு. ஏன்னா அது ப்ரீலியஸ் ஈவெண்ட்லேயே பார்த்தோம், நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர் எல்லாமே கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான்ப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷாக்கு தான். இன்னும் இந்த படம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போயிருந்தாங்க. ஸோ கோட்டுக்காளி அப்படின்ற ஒரு காம்படிட்டர் படம் வந்திருக்கும் போதும் கூட நம்ம சிவகார்த்திகேயன் சார் வாழை படத்தை பற்றி பேசின விஷயத்தை நம்மளோட மாரி செல்வர் அவர் ட்விட்டர் பத்திரத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நல்ல உலகங்கள் இருந்தால் அவர் வந்து இப்படி ஒரு பேசி வந்து சொல்லியிருப்பார். கண்டிப்பாக வந்து அவர் வாழைப்படத்தை வாழ்த்து பேசினது எனக்கு ரொம்பவே மனசு குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ ஒருத்தங்க நல்லா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாழ்த்த மனசு வேணும். அது சிவகார்த்திகேயன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்களை இப்போ ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் சொல்லுங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.